நன்றி வணக்கங்க. இந்த கோயில்லே முருகப்பெருமாளுக்கு காவடி எடுக்கிறாங்க, பால் குடம் எடுக்கிறாங்க, மொட்டை எடுக்கிறாங்க. இது மலை மேலே ஏறி வர்றதுக்கு ஒரு தனி பாதை இருக்குங்க. கார் போகிறதுக்கு மலையை வெட்டி ரோடு குடஞ்சி போட்டிருக்காங்க. அது மாதிரி காரு மலை வரைக்கும் உச்சி வரைக்கும் போகுதுங்க. இதில் ஒரு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா போகும். கோயிலுக்கு சாமியை நல்லா பார்க்கலாம். மலைக்கு மேலே இவ்வளோ பெரிய கோபுரம் அமைஞ்சிருக்கு. இது நாங்கள் கோயிலுக்கு உள்புறம் போய் வெளிப்புறம் வந்த வாசல். இந்த இது மயில் இருக்குது. அதேமாதிரி கோயிலுக்கு நேர்த்திக்கடை போடுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த நேர்த்திக்கடை நிறைவேறுச்சுன்னா சேவலும் கோழியும் வாங்கி விடுறாங்கங்க. கோயிலை சுற்றி நிறையா சேவல் கோழி தாங்க நிறையா இருக்குது கோயிலில். முருகப்பெருமாள் செம்பில் வச்சுருக்காங்க, வள்ளி தெய்வானையெல்லாம் வச்சுருக்காங்க. இது பின்புற வாசல். நாங்கள் இறங்கி வரோம் சாமியை பார்த்துட்டு. நல்லா இருக்குங்க. மலையப்ப குமாரசுவாமி திருக்கோவில் தென்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சுற்றுலா போனீங்கன்னா நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க, நல்லா இருக்குது. நாங்கள் குற்றாலம் போனோம். குற்றாலம் போயிட்டு அப்படியே தென்காசியில் போய் சாமி கும்பிட்டு வரலான்னு பார்த்தோம். அப்புறம் விசாரித்தோம். இந்த கோவில் எங்கள் கண்ணுக்கு தென்படுச்சு. இங்கே போயிட்டு வந்தோம். நன்றி வணக்கம்.